மற்றும் பல ஷோகேஸ்ல அடுத்த எபிசோட். இந்த எபிசோடோட ஒரு முக்கியத்துவம் என்ன அப்படின்னா, அது ஒரு பேன் வேர்ல்டு கண்டென்ட். என்னடா ரெண்டாவது எபிசோட்லேயே பேன் வேர்ல்டா, ஓவர் பில்டப்பாக இருக்கே அப்படின்னு யோசிக்கிறீங்கன்னா நிஜமாக தான் சொல்கிறேன், கேளுங்க. சினிமாங்கிறது ஒரு என்டர்டெயின்மெண்ட் மீடியம், இதுதான் ஒரு பொதுவான பார்வை இல்லையா? பட் ஒரு ஊரோடைய மக்கள், அவங்க வாழ்க்கை, பழக்க வழக்கம், கலாச்சாரம், வரலாறுன்னு பல விஷயங்களை பற்றி வெளி உலகத்துக்கு தெரிய சினிமாங்கிறது ஒரு நல்ல மீடியமாக இருந்திருக்கு. எக்ஸாக்டாக இருக்கிறபடி எல்லா படங்களையும் சொல்கிறது இல்லைனாலுமே கூட ஒரு லெவலில் ஒரு சின்ன ரெப்ரசன்டேஷனாக சினிமாக்கள் எப்பவுமே இருந்திருக்கு. வேற ஊரை சேர்ந்தவங்க நம்ம படங்களை பார்த்து நம்மளை பற்றி தெரிஞ்சுக்கிறதெல்லாம் விட்டுருவோம். நம்ம ஊர்லேயே என்ன சொல்லுவாங்க, வீரபாண்டிய கட்டபொம்மன் எப்படி இருந்தார், நான் சினிமா பார்த்து தான் தெரிஞ்சுக்கிட்டேன். அப்புறம் இந்த கண்ணகியோட கதை இருக்குது, வஉசி, பாரதியார்னு பல பேரை பற்றி பெருவாரியான மக்களுக்கு ஒரு புது ஜென்ரேஷனுக்கு கொண்டு போனது சினிமா தான். சினிமா இல்லைனா இவங்களை பற்றி வெளியில் தெரிஞ்சுக்காருன்னு நான் சொல்ல, பட் சினிமாவும் ஒரு மீடியமாக இருந்திருக்கு. அண்ட் இப்படி ஒரு வேலையை ரெப்ரசன்டேஷனை ஸ்ட்ராங்காக ரெஜிஸ்டர் பண்ண இன்னொரு தமிழ் சமூகமும் ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் அவங்க இருக்கிறது கடல் கடந்து இன்னொரு நாட்டில், எக்ஸாக்டாக சொல்லணும் அப்படின்னா மலேசியாவில். ஜகாட், மாச்சாய், ப்ளூஸுங்கிற 3 படங்களுடைய மல்டிவர்ஸை பற்றி பேசலாம் அப்படின்னா இந்த ஸ்கிரிப்ட் ஆக்சுவலாக நான் எழுத ஆரம்பித்தேன். பட் மலேசியாவில் இவ்வளோ வருஷங்களாக தமிழ் படங்கள் எடுக்க ஒரு இண்டஸ்ட்ரி இயங்கிட்டு இருக்கு அப்படிங்கிற விஷயம் எனக்கு ஒழுங்காக தெரியாமல் போச்சு. ஸோ அதை பற்றி ஒழுங்காக தெரிஞ்சுக்கிட்டு அதை ஷேர் பண்ணலாம். அப்போ இந்த 3 படங்களுடைய முக்கியத்துவம் என்னங்கிறது ஈஸியாக புரிஞ்சுக்க முடியும். அப்படிங்கிறதுனால முதல்ல மலேசியன் தமிழ் சினிமாவை பற்றி ஒரு சின்ன அறிமுகத்தோட நான் ஆரம்பிக்கிறேன். நம்ம ஊரில் தமிழில் முதல் பேசும் படம் 1931 ரிலீஸ் ஆன காளிதாஸ். மலேசியாவில் சினிமாங்கிறது 1930ஸ்லேருந்தே ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஆனால் அங்கே முதல் தமிழ் படம் எடுக்கப்பட்டது 1968 தான். அதாவது இங்கே ஆரம்பித்த 35 வருஷங்களுக்கு அப்புறம் தான் 1969 பொங்கலுக்கு இந்த படம் ரிலீஸ் ஆயிருக்கு. அந்த படத்துடைய பேர் ரத்த பேய். இந்த படத்துடைய டைரக்டர் பஹ்ருதீன். இந்த படத்துக்கு ஜி.கே. வெங்கடேஷ் மியூசிக் பண்ணியிருக்காரு. இது ஒரு மேடை நாடகத்துடைய சினிமா வெர்ஷன். இது மலேசியன் ப்ரொடக்ஷனாக இருந்தாலுமே கூட ஷூட்டிங் நடந்தது சென்னையில் தான். வணக்கம். தமிழ்ப்பட உலகிற்கு முற்றிலும் புதியவராகிய நாங்கள் படைக்கும் முதல் படைப்பு ரத்தப்பேய். மலேசியாவிலிருந்து நடிகர்களை வரவழைத்து ரத்தப்பேயை உருவாக்கி உங்கள் முன் படைக்கின்றோம். இதே காலகட்டத்தில் மலாய் சினிமாக்கள் வந்திருக்கு. ஆனால் மலேசியன் தமிழ் சினிமா அப்படின்னு பார்த்தா சொல்லிக்கிற மாதிரி நிறைய டைட்டில்ஸ்லாம் எதுவும் இல்லை. இந்த இடைப்பட்ட காலகட்டத்தில் நிறைய தமிழ் நாடகங்கள் அங்கே பாப்புலர் ஆயிருக்கு. 1991 ரிலீஸ் ஆன நான் ஒரு மலேசியன் அப்படிங்கிற படம் தான் முதலாக முழுக்க மலேசியாலே எடுக்கப்பட்ட தமிழ் படம். சுகன் பஞ்சாச்சரம் இந்த படத்தை இயக்கி நடிச்சிருந்தாரு. அகைன் இதுக்கப்புறம் பேர் சொல்ற மாதிரி படங்கள் அங்கே பெருசாக எடுக்கப்படலை. அங்கே ஒரு ப்ராப்பராக துறையாக இயங்க தேவையான டெக்னீஷியன்ஸ், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் மாதிரியான விஷயங்கள் ஸ்ட்ரீம்லைன் ஆகாதது இதுக்கு ஒரு முக்கியமான காரணம். தென் நம்ம தமிழ் படங்களே அங்கே டாமினண்ட்டாக நிறைய ரிலீஸ் ஆகிட்டே இருந்திருக்கு. அதுக்கே முக்கியத்துவமும் கொடுக்கப்பட்டிருக்கு. ஆனால் மலேசியன் தமிழ் மக்கள் தயாரித்த தொலைக்காட்சி நாடகங்கள் பெரிய ஹிட் ஆயிருக்கு. டிவி சேனல்ஸ் வளர்ந்து வந்த நேரம் அது. 2000க்கு அப்புறம் டிஜிட்டல் ஃபிலிம் மேக்கிங்கோட வருகையினால உள்ளூர் தமிழ் சினிமாக்களுக்கு அவங்க ஊரில் ஒரு புத்துயிர் கிடைச்சிருக்கு. ஏன்னா ப்ரொடக்ஷன் காஸ்ட்டை கட்டுப்படுத்தலாம் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் அப்போ தான் அவங்களுக்கு கிடைச்சிருக்கு. இந்த காலகட்டத்தில் 2005 தீபக் குமார் மேனன் அப்படிங்கிற டைரக்டர் எடுத்த செம்மண் சாலை அப்படிங்கிறது ஒரு முக்கியமான படம். ஏன்னா இந்த படம் தான் ஒரு செக்ஷன் ஆஃப் இன்டர்நேஷனல் ஆடியன்ஸோட கவனத்தை மலேசியன் தமிழ் சினிமா பக்கம் திருப்பி இருக்கு. ராட்டர்டாம், சான் பிரான்சிஸ்கோ ஃபிலிம் ஃபெஸ்டிவல்னு நிறைய ஃபிலிம் ஃபெஸ்டிவல்ஸில் ஸ்க்ரீன் பண்ணப்பட்ட இந்த படம் மலேசிய தமிழர்களுடைய வாழ்க்கையை சரியா பதிவு பண்ண படங்கள்ல முதன்மையான படம் அப்படின்னு சொல்லலாம். அப்ப இதுக்கு முன்னாடி வந்த படங்கள்லாம் சரியா பண்ணலையான்னு கேட்டீங்கன்னா பெருசா இல்லைன்னு தான் சொல்றாங்க. பெரும்பாலும் நம்ம ஊர் தமிழ் சினிமால எப்படியான படங்கள் வந்துகிட்டு இருந்துச்சோ அதோட இமிடேஷன் மாதிரி தான் மலேசிய தமிழ் படங்களும் எடுக்கப்பட்டிருக்கு. இதனால் தான் செம்மண் சாலை ஒரு முக்கியமான படமா இருந்திருக்கு. இன்னொரு விஷயம் என்னன்னா, நம்ம தமிழ் சினிமாக்கள்ல பார்க்குற மலேசியாவும் நிஜமான மலேசியாவும் டோட்டலா வேற. முக்கியமா மலேசிய வாழ் தமிழ் மக்களுடைய நிலைமையை எந்த சினிமாவுமே தமிழ் சினிமாவுமே சரியா காட்டினதில்லை. ஏன் மலேசியாவில் எடுக்கப்பட்ட தமிழ் படங்கள்லயே பெரும்பாலும் ஆக்சுவல் மலேசிய தமிழர்களை பற்றின பதிவு சரியா இருந்ததில்லை அப்படின்னு தான் சொல்றாங்க. இது ஒரு வகையில் அவங்களுக்கு ஃப்ரஸ்ட்ரேஷனாகவும் இருந்திருக்கு. நம்ம மக்களுடைய வாழ்க்கையை உண்மையா சினிமாவில் சொல்லணும் அப்படிங்கிற அந்த ஒரு தாட்டை இந்த மாதிரியான படங்கள் தான் வலுவாக்கி இருக்குன்னு சொல்லலாம். டக்குன்னு கபாலி மாதிரி படங்கள் உங்களுக்கு மைண்டில் வரலாம். ஆனால் அதுவே மலேசிய வாழ் தமிழர்களுடைய உண்மையான நிலையை காட்டலை அப்படின்னு தான் சொல்கிறாங்க மலேசியன் தமிழ் ஃபிலிம் மேக்கர்ஸ். கமல்
கமர்ஷியல் பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து பார்க்கும்போது 2010ல் அப்பளம், 2011ல் விளையாட்டு பசங்க, 2014ல் வந்த மைந்தன், அப்புறம் வெட்டி பசங்க, 2018ல் வந்த வெடிகுண்டு பசங்க, 2022ல் வந்த பூச்சாண்டி, 2024ல் வந்த சி ஃபார் சிந்தா மாதிரியான படங்கள் மிகப்பெரிய வசூல் பண்ணிருக்கு. பர்டிகுலராக கார்த்திக் ஷாம்லன் இயக்கத்தில் வந்த சி ஃபார் சிந்தா இதுவரைக்கும் வந்த மலேசிய தமிழ் படங்கள்லேயே அதிகமாக வசூல் பண்ண படம். ஆனால் இதெல்லாமும் மோரார்லெஸ் நம்ம தமிழ் சினிமாக்கள் ஸ்டைலில் எடுக்கப்பட்ட கமர்ஷியல் லைட் ஹார்டட் என்டர்டெய்னர்ஸ் தான். புலம்பெயர்ந்த தமிழர்கள் அவங்களுடைய அடையாளம், வாழ்வியல், இந்த மாதிரியான பிரச்சனைகளை பேசுகிற படங்கள்னு பட்டியல் எடுத்தா அதில் இந்த படங்கள்லாம் வராதுங்கிறதா நிஜம். 2011 வரைக்கும் மலேசியாவில் மைனாரிட்டி மொழியான தமிழில் எடுக்கப்படுற படங்களுக்கு முன்னுரிமை கிடையாது. மலாய் படங்களுக்கு கண்டிப்பாக 2 வாரம் தியேட்டர் ரன் கொடுக்கணும் அப்படின்னு சட்டமே இருந்திருக்கு. 2011க்கு அப்புறம் தான் மைனாரிட்டி மொழி படங்களுக்கும் கொஞ்சம் முக்கியத்துவம் தருவோம்னு கவர்மெண்ட் அவங்க பாலிசியை மாற்றிருக்காங்க. ஸோ தமிழ் படங்களுக்கும் இந்த 2 வார கட்டாய விண்டோ அப்படிங்கிறது கிடைச்சிருக்கு. இதனால் தான் இதுக்கப்புறம் அந்த தமிழ் படங்கள் பெரிய அளவில் ரீச் ஆயிருக்கு, ஹிட் ஆயிருக்கு, வசூலும் பண்ணியிருக்கு. ஒரு பக்கம் கமர்ஷியல் படங்களுடைய ரீச் அதிகமாகும் போது பேரலல் சினிமாக்களுக்கான முயற்சிகளும் நடந்திருக்கு. எப்படி செம்மன் சாலை 2005ல் ஒரு இம்பாக்டை கிரியேட் பண்ணிச்சோ அதை விட பெரிய இம்பாக்டை கிரியேட் பண்ண படம் தான் 2015ல் ரிலீஸ் ஆன ஜகாட். சஞ்சய் பெருமாள் டைரக்ட் பண்ண இந்த படம் 2016 மலேசியன் ஃபிலிம் ஃபெஸ்டிவலில் பெஸ்ட் மலேசியன் ஃபிலிம், பெஸ்ட் டெபியூட்டன் டைரக்டர்னு 2 அவார்ட்ஸை வின் பண்ணியிருக்கு. இதுக்கு முன்னாடி வரைக்கும் மலாய் படங்களுக்கு கிடைச்ச இந்த டாப் அவார்ட்ஸை வின் பண்ண முதல் மைனாரிட்டி, அதாவது தமிழ் மலேசிய படம் இதுதான். மலேசியன் ஃபிலிம் ஃபெஸ்டிவலுங்கிறது அவங்க நாட்டுடைய நேஷனல் அவார்ட். ஸோ இந்த கான்டெக்ட்ல பார்க்கும்போது இந்த அவார்ட்ஸ் எல்லாம் எவ்வளோ இம்பார்ட்டன்ட், எவ்வளோ சிக்னிஃபிகண்ட் அப்படிங்கிறத நம்மளால புரிஞ்சுக்க முடியும். இந்த ஜகாட் 1990ஸ்ல நடக்கிற கதை. மலேசிய தமிழர்களுடைய வாழ்க்கையை எந்தவித பூச்சும் இல்லாம, கமர்ஷியல் எலிமெண்ட்ஸும் இல்லாம ராவா போர்ட்ரே பண்ண படம் தான் ஜகாட். அந்த காலகட்டத்தில் ரப்பர் தோட்ட தொழிலாளர்களாக இருந்த நிறைய தமிழர்களுக்கு ஓவர் நைட்ல வேலை போயிடுச்சு. ஸோ இந்த முறையான மறுகுடியமர்தல், ரீசெட்டில்மெண்ட், வேலை வாய்ப்பு அப்படிங்கிறலாம் இல்லைன்ற மாதிரி நிலைமை மாறிடுச்சு. இதை தொடர்ந்து அவங்க ஃபேஸ் பண்ண வறுமை, கிரைம், கலாச்சார ரீதியாக அந்நியர்களாக ட்ரீட் பண்ணப்பட்ட விதம்னு நிறைய முக்கியமான விஷயங்களை ஆத்தென்டிக்கா, ரியலா, அப்போய் அப்படிங்கிற பையனுடைய 1 வருஷ வாழ்க்கையில் நடக்கிற சம்பவங்கள் வழியா இந்த படத்துல சொல்லியிருக்காங்க. அந்த பையன் கேரக்டர் ஒரு ரெப்ரசன்டேஷன் தான். அவன் பார்க்குற உலகம், அனுபவிக்கிற விஷயங்கள், அவன் வயசுக்கு மீறி அவனுக்கு கிடைக்கிற அனுபவங்கள்னு தமிழ் சமூகத்தில் இருந்த நெக்ஸ்ட் ஜென்ரேஷனை சேர்ந்த நிறைய பேர் பார்த்த, அனுபவிச்ச விஷயங்களை ஒரு அழுத்தமான பதிவாக சொல்லியிருக்காரு இயக்குனர் சஞ்சய் பெருமாள். 2015ல் ரிலீஸ் ஆன இந்த படத்துக்கு இது 10வது வருஷம். ஸோ இந்த 10 years ஆஃப் ஜகாடை செலிப்ரேட் பண்ணுற மாதிரி ஒரு வைடான ரீ ரிலீஸை மேக்கர்ஸ் பிளான் பண்ணியிருக்காங்க. அக்டோபர் 3ஆம் தேதி இந்த படம் ரீ ரிலீஸ் ஆக போகுது. ஜகாட்டுக்கு அப்புறம் சஞ்சய் பெருமாள் எடுத்திருக்கிற படம் தான் மாச்சாய். இந்த படம் நவம்பர் மாதம் 13ஆம் தேதி ரிலீஸ் ஆக போகுது. ஜகாட் ஒரு சின்ன பையனுடைய பார்வை வழியா மலேசிய தமிழ் மக்களுடைய வாழ்க்கையை சொன்ன படம்னா இந்த மாச்சாய் நிகழ்காலத்தில் நடக்கிற கதை. அட்லீஸ்ட் 2010க்கு அப்புறம் நடக்கிற கதை அப்படிங்கிற மாதிரி நம்ம புரிஞ்சுக்கலாம். முதல் படம் ஒரு சின்ன பையனை வச்சு பெரிய விஷயத்த சொல்ல நினைச்ச கதை. அதோடைய லென்ஸ் கொஞ்சம் மேக்ரோவா இருந்தது. இந்த மாச்சாயில சியாம், ஊசி, ஜாக்குங்கிற 3 ஸ்மால் டைம் கிரிமினல் கேரக்டர்ஸ் மூலமா, அந்த ஜேர்னி மூலமா இப்பவும் தொடர்ந்துட்டு இருக்கிற ஆர்கனைஸ் கிரைம், சர்வைவலுக்காக அதை செய்யற தமிழர்களுடைய வாழ்க்கை, பர்சனல் லைஃப்ல அவங்களுடைய தனிமை, இதோட கொஞ்சம் மேஜிக் ரியலிசமும் கலந்து இந்த கதையை சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலா இந்த படத்தை ஒரு டார்க் காமெடியாகவும் வகைப்படுத்தலாம், கர்மா எப்படி வேலை செய்யணும்னு காட்டுற ஃபேண்டசி படமாகவும் வகைப்படுத்தலாம். இந்த படத்துக்கான திரைக்கதை எழுதப்பட்ட அப்புறம் தான் இதுவும் ஏன் ஜகாட்ல வந்த அப்போயோடைய வாழ்க்கையா இருந்திருக்க கூடாது அப்படிங்கிற எண்ணம் இயக்குனருக்கு வந்திருக்கு. ஸோ அந்த படத்துல இருந்த அப்போய் அப்படிங்கிற அந்த சின்ன பையன் தன்னுடைய சித்தப்பா மாதிரியே ஒரு கிரிமினல் லைஃப் ஸ்டைலை ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னு முடிவு பண்ணா என்ன ஆயிருக்கும் அப்படின்னு இந்த கதையை சீம்லெஸ்ஸா அந்த கதையோட கனெக்ட் பண்ண முடியும். இதே மல்டிவர்ஸ்ல இதுக்கப்புறம் இயக்குனர் சஞ்சய் பெருமாள் டைரக்ட் பண்ணியிருக்கிற படம் தான் ப்ளூஸ். இந்த படம் டிசம்பர் மாதம் 4ஆம் தேதி ரிலீஸ் ஆக போகுது. மேட்ரிக்ஸ், பேக் டு தி ஃபியூச்சர் படங்களுடைய சீக்வல்ஸ்லாம் 6 மாச கேப்ல ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த சீக்வல் ஜஸ்ட் 20 நாள்ல தியேட்டர்ல ரிலீஸ் ஆக போது. ஒரு ஸ்பிரிச்சுவல் சீக்வல் தான், டைரக்ட் சீக்வல் சொல்ல முடியாது. மாச்சாய் ஒரு கிரிமினலுடைய கதைன்னா இந்த ப்ளூஸ் ஒரு ஆர்டிஸ்டோட கதை. இந்த 3 படங்கள்லயே ரொம்ப பிலோசாபிக்கலான, எமோஷனலான படம் இந்த ப்ளூஸ். இது கார்த்திகை மைந்தன் அப்படிங்கிற ஒரு கேரக்டரை பத்தின கதை. அவனுடைய தனிமை, ரியாலிட்டியிலேருந்து விலகி நின்று அவன் பார்க்குற உலகம், அவனுக்குள்ள இருக்கிற நிறைவேறாத ஆசைகள், அவன் மீட் பண்ணுற பேச்சாயிங்கிற பொண்ணுக்கும் அவனுக்குமான பாண்டிங்னு இன்னும் டீப்பான ஒரு இன்டர்னல் ஜேர்னியை இந்த படத்தில் எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருக்காங்க. படம் முழுக்க மலேசிய தமிழ் சினிமாக்களை பற்றின ஒரு சட்டையர் எலிமெண்ட்டும் சுவாரஸ்யமாக இருந்தது. ஒரு ரன்னிங் கேக் மாதிரி படம் முழுக்க இருக்கு.
ஜகாட்ல இருந்த அப்போய் எந்த தப்பான வழிக்கும் போகாம தன்னுடைய ஆர்டிஸ்டிக் சைடை எம்ப்ரேஸ் பண்ணா என்ன ஆயிருக்குங்கிற மாதிரி இந்த ப்ளூஸ் கதையை நம்ம புரிஞ்சுக்கலாம். 12Bன்னு ஒரு படம் வந்தது இல்லையா, பஸ் ஏறுனா ஒரு கதை இல்லனா ஒரு கதை அப்படின்னு சொல்ற மாதிரி இந்த ஸ்பிரிச்சுவல் சீக்வல்ஸை நம்ம புரிஞ்சுக்கலாம். ஒரு கேரக்டருடைய கண்டினியூட்டிங்கிறத விட என்ன சாத்தியங்கள் இருக்கு, அதோடைய கண்டினியூட்டி என்னன்னு இந்த படங்கள் சொல்லுது. இன்னொரு காமனான விஷயம் இந்த படங்கள் என்னன்னா, விளிம்பு நிலையில வாழற மலேசிய தமிழ் மக்களுடைய பேக்ட்ராப். இதுல கார்த்திகை மைந்தன் அப்படிங்கிற கேரக்டர் கொஞ்சம் வாழ்க்கை தரத்துல உயர்ந்துட்டா மாதிரி தெரிஞ்சாலுமே கூட அவனும் சுத்தி இருக்கிற மனிதர்களால எக்ஸ்ப்ளாய்ட் செய்யப்படுறான். ஏன்னா அவங்களுக்கு அதுதான் அவங்களுடைய சர்வைவல். தன்னோட முந்தைய ஜெனரேஷன் அனுபவிச்ச வறுமையோட மிச்சங்களை இன்னும் இந்த கார்த்திகை மைந்தன்ற கேரக்டர் அனுபவிக்கிறான். ஸோ ஒரே மண் அதோடைய மக்கள் அக்ராஸ் 3 டிகேட்ஸ் அவங்களுடைய வாழ்வியலை சார்ந்து சொல்லப்பட்ட 3 வெவ்வேறு கதைகள், ஒரே வீட்டுக்கு போற 3 வெவ்வேறு பாதைகள் அப்படிங்கிற மாதிரி கூட பார்க்கலாம். விஷுவலா பார்த்தா ஜகாட் டாக்கு டிராமா ஸ்டைல்ல அதிகமா ரியலிசத்தை பிரதிபலிக்கிற படம். மாச்சாய் வைப்ரண்டான கலர்ஸ், கொஞ்சம் பேசியான எடிட், நரேஷன் அப்படின்னு சர்ரியலிசமா ஒரு அட்வென்ச்சர் கதையா தெரியும். ப்ளூஸ் ரொம்ப எக்ஸிஸ்டன்ஷியலா நிறைய க்ளோஸ்அப்ஸ், ஸ்டடி பிளாக்ஸ்னு பொயட்டிக்கா எடுக்கப்பட்டிருக்கு. 3 படங்கள்லையுமே காஸ்டிங் ரொம்ப நல்லா இருந்தது. மாச்சாய் ப்ளூஸ் ரெண்டுத்துலையுமே கர்ணன் கணபதி தான் ப்ரொட்டாகனிஸ்ட். டோட்டலா 2 வெவ்வேறு விதமான கேரக்டர்ஸை நடிகரன் பாரு அப்படின்லாம் போர்ட்ரே பண்ணாம இந்த படங்கள் மாதிரியே சட்டிலா எஃபெக்டிவா போர்ட்ரே பண்ணியிருக்காரு. அண்ட் இவரோட குபேன் மகாதேவன், தினேஷ் சாரதி கிருஷ்ணன் 2 பேருமே இந்த மல்டிவர்ஸ்ல வெவ்வேறு கேரக்டர்ஸை போர்ட்ரே பண்றாங்க. எஃபர்ட்லெஸ்ஸான நடிப்புல நிஜமாவே இவங்க 2 பேரும் ஸ்பெஷலா கவனிக்க வைக்கிறாங்க. எனக்கு இந்த 3 படங்களை பார்த்ததுல இந்த மல்டிவர்ஸ்ல ஒரு டேக்அவே அப்படின்னா அது மலேசியன் தமிழ் மக்கள் சமூகத்தோடைய கலெக்டிவான பயணம் தான். ஒர்க் இன் ப்ராக்ரஸ் மாதிரி அந்த மக்கள் ஒரு டிரான்சிஷன் ஃபேஸ்ல இருக்கிற மாதிரி தான் நான் புரிஞ்சுக்கிட்டேன், அப்படிதான் நான் பார்த்தேன். இந்த 3 படங்களுமே சோக கீதமெல்லாம் வாசிக்கல, பாருங்க எவ்வளவு கஷ்டப்படுறாங்க அப்படின்னு அனுதாபம் தேடல, ஜஸ்ட் பதிவுகளா மட்டுமே இருக்கு. எங்கேயுமே மெலோ டிராமாவுக்கு இடம் கொடுக்கப்படலை. அவங்க கனவுகளை, ஆசைகளை, தோல்விகளை கடந்து தான் இந்த கதைகள் சொல்லப்பட்டிருக்கு. ரெஃபரன்ஸோட சொல்லணும் அப்படின்னா மூன்லைட்னு ஒரு படம் இருக்கு, ஆப்பிரிக்கா அமெரிக்க மக்களுடைய அந்த வாழ்க்கை அனுபவம் அதில் சொல்லப்பட்டிருக்கும். அதே மாதிரி தான் மலேசிய தமிழர்களுக்கு இந்த 3 படங்களும் ஜஸ்ட் படங்கள் மட்டும் இல்லை, இது டாக்குமெண்ட்ஸ். இந்த 3 படங்களுமே 3 தனித்தனி படங்கள் இல்லை, இந்த ஃபுட்வாக்லாம் போவாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு கம்யூனிட்டியை எக்ஸ்ப்ளோர் பண்ற ஜேர்னில 3 வெவ்வேறு ஸ்டாப்ஸ் இந்த 3 படங்கள். அந்த மக்களுடைய நிகழ்காலம், கடந்த காலம், கிரைம், ஆர்ட், சர்வைவல், ஆர்டிஸ்டிக் எக்ஸ்பிரஷன் எல்லாம் கலந்த ஒரு பயணம். இலங்கை தமிழர்களை பத்தி, அவங்களுடைய நிலையை பத்தி தொடர்ந்து நிறைய படங்களை நம்ம பார்த்துட்டு வந்திருக்கோம். அது எவ்வளவுக்கு எவ்வளவு அவசியமோ அதே மாதிரி இந்த பக்கம் நம்ம மலேசிய தமிழ் மக்கள் வேற மாதிரியான ஒரு ஸ்ட்ரகிளை ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கணும்னு தான் நான் நினைக்கிறேன். நாம அந்த உலகத்தை சேர்ந்த ஆட்களா இல்லைனாலுமே கூட இந்த படங்களை அந்த உலகத்தை பார்க்கறதுக்கான ஒரு ஜன்னல் மாதிரி நம்ம நினைச்சுக்கலாம். கண்டிப்பா மாச்சாய் ப்ளூஸ் 2 படங்களும் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் ஜகாட்டை விட அதிகமான அட்டென்ஷனையும் உரையாடல்களையும் அந்த படங்கள் ட்ரிகர் பண்ணும் தான் நான் நினைக்கிறேன். ஒரு யூனிக் ஃபிலிம் மேக்கிங் வாய்ஸா இயக்குனர் சஞ்சய் பெருமாளுடைய அடுத்த கட்ட நகர்வாவும் இந்த படங்கள் இருக்கும். அண்ட் இந்த ஷோகேஸ் ஸ்பெஷல் எபிசோடுங்கிறது இதோட முடியல, இது ஜஸ்ட் ஒரு ஓவர்வியூ தான். ஜகாட், மாச்சாய், ப்ளூஸ்னு 3 படங்களுடைய தியேட்டர்கள் ரிலீஸுக்கு முன்னாடி அந்தந்த படங்களை பத்தின என்னோட வியூ என்ன அப்படிங்கிறதையும் நான் ஷேர் பண்ண போறேன். மூவி பஃப்ஸ் கண்டிப்பா அதையும் மிஸ் பண்ணாதீங்க.